2026 ஆண்டு T20 உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வே அணியின் அசுர வெற்றிகள் கிரிக்கெட் உலகையே வியக்க வைத்துள்ளது. ஒரு காலத்தில் வீழ்ச்சியை சந்தித்த அணி இன்று ஒரு மயில் போல தனது திறமைகளை விரித்து உலக அரங்கில் ஜொலிப்பதை காண முடிகிறது. ஜிம்பாப்வேவின் இந்த அதிரடி ஆட்டங்களையும் அதன் அசாத்திய வளர்ச்சியையும் பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. 2026 ஆண்டு T20 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணிகளை வீழ்த்தி தற்போது சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள ஜிம்பாப்வேவின் இந்த அசூர வளர்ச்சி ஒரு அதிசயம், ஆச்சரியம் என்று சொல்வதை விட அவர்களின் விடாமுயற்சி என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். இந்த உலகக்கோப்பை தொடரில் ஜிம்பாப்வே அணி ஒரு சாதாரண அணியாக பார்க்கப்பட்ட நிலையில் கிரிக்கெட் மைதானத்தில் அவர்கள் காட்டிய அதிரடிகள் அனைத்து கணிப்புகளையும் தவிடுபொடியாக்கியுள்ளது. ஜிம்பாப்வே அணியின் இந்த வெற்றி பயணம் சாதாரணமானதாக இல்லை. T20 லீக் சுற்றில் முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலிய அணியை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தங்கள் பலத்தை நிரூபித்துள்ளனர். இதனையடுத்து பிப்ரவரி 19 அன்று நடைபெற்ற முக்கியமான போட்டியில் பலம் வாய்ந்த இலங்கை அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குரூப் பி பிரிவில் 7 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளனர். ஜிம்பாப்வேவின் அதிரடியான அபாரமான ஆட்டங்களாலும் அயர்லாந்துக்கு எதிரான போட்டி மழையினால் ரத்து செய்யப்பட்டதாலும் பெற்ற புள்ளிகள் ஆஸ்திரேலிய அணியை இந்த உலகக்கோப்பையிலிருந்து வெளியேற செய்தது. இது ஜிம்பாப்வே கிரிக்கெட் வரலாற்றில் மிக முக்கியமான வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. கிரிக்கெட் அணிகளில் வெகு அலட்சியமாக பார்க்கப்பட்ட ஜிம்பாப்வே அணி இன்று வெகுண்டு எழுந்து நாங்கள் யாரையும் வெல்வோம் என்று நிரூபித்துள்ளது. T20 உலகக்கோப்பையின் விளையாட்டுகளை விறுவிறுப்பாக்கியுள்ளது. ஒரு காலத்தில் உலக கிரிக்கெட் அணிகளுக்கு சவாலாக இருந்த ஜிம்பாப்வே அணி கடந்த காலங்களில் அந்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் சூழல், இன பாகுபாடு, கிரிக்கெட் வாரியத்தில் ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடி, சீனியர்களின் வெளியேற்றம் இந்த அணியின் பெரும் வீழ்ச்சிகளுக்கு காரணமாக அமைந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணி ஒரு பீனிக்ஸ் பறவை போல அதன் திட்டமிடல், விடாமுயற்சியால் மீண்டும் வெற்றி எனும் வானில் சுற்றி வர தொடங்கியுள்ளது. அணியின் கேப்டன் சிக்கந்தர் ரஸா ஒரு ஆல்ரவுண்டராக மட்டுமின்றி விளையாட்டின் நெருக்கடியான நேரங்களில் எடுக்கும் முடிவுகளும் பந்து வீச்சு மாற்றங்களும் எதிரணிகளை திண்டாட வைத்துள்ளன. ஜிம்பாப்வே பந்து வீச்சாளர்களின் வேகமும் பந்து வீச்சின் துல்லியமும் எதிர் அணியினை திக்குமுக்காட வைத்துள்ளது. மேலும் இந்த அணியில் உள்ள வளர்ந்து வரும் அதிரடி ஆட்டக்காரர் மற்றும் ஆல்ரவுண்டர் பிரையன் பென்னட் மற்றும் இளம் வீரர்களின் ஆட்டங்கள் அணிக்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளது. இந்நிலையில் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள ஜிம்பாப்வே அணி அடுத்ததாக பிப்ரவரி 26 அன்று சென்னையில் நடைபெறவுள்ள போட்டியில் இந்திய அணியை எதிர்கொள்கிறது. சாதாரணமாக கருதப்பட்ட அணி கருமேகங்கள் போல திரண்டு எழுந்திருப்பது இந்திய ரசிகர்களிடையே கிளியை உருவாக்கியுள்ளது. சென்னை ஆடுகளம் பெரும்பாலும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமானதாக இருப்பதால் ஜிம்பாப்வே அணியில் சிக்கந்தர் ரஸா, ரியான் பெர்ல் போன்ற தரமான சுழற்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணிக்கு கடுமையான சவால்களை ஏற்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா, ஓமன் அணிகளை வீழ்த்தி குரூப் பியில் முதலிடம் பெற்றுள்ள ஜிம்பாப்வே இனி இந்தியா, தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுடன் மோத உள்ளது. இதில் அந்த அணி வெற்றி பெற்றாலும் தோல்வியை சந்தித்தாலும் இந்த கிரிக்கெட் உலகம் எந்த அணியினையும் வெல்லும் வல்லமை கொண்ட அணியாகவும் கடைசி வரை போராடிய சிங்கங்கள் என்றே வர்ணிக்கப்படும். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்.